அதிகமாக வர பிரச்சனை வந்து ஃபேன் போகுதுன்னு வருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த வண்டியை எடுத்துக்கங்க, ஃபேனை வந்து ஷோரூமில் கொடுத்து மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு புது ஃபேன் போட்டாச்சுன்னு கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்டும் போது தான் தெரியுது ஃபேன் ஆனாகவே இல்லை, டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்குன்னு. இந்த டெம்பரேச்சர் ஏறுறது நிறைய பிரச்சனைனால வரும். இந்த தெர்மோஸ்டாட் சரியாக ஒர்க் ஆகாட்டி வரும். இந்த டெம்பரேச்சர் சுவிட்ச் போய் அது கரெக்டாக சென்ஸ் பண்ணாட்டி வரும். இதில் நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 2 ஹோஸ் இருக்கு இல்லைங்க, ஒன்று ரிட்டன் ஒன்று திரும்பி வர லைனு. இந்த 2 ஹோஸும் சூடாகுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த ஹோஸ் ஹீட் ஆகி இந்த ஹோஸ் ஹீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரேடியேட்டர் பிளாக் ஆகி இங்க இருக்கிற கூலண்ட் ஆயில் வந்து அந்த பக்கம் வந்து சர்க்குலேஷன் ஆகலன்னு அர்த்தம். அதனாலயும் ஆகாது, வாட்டர் பம்ப் போயிருந்தாலும் ஆகாது. இதெல்லாமே செக் பண்ணும்போது நமக்கு ஈஸியா தெரியணும்னா இந்த 2 ஹோஸ்ல 2 ஹோஸும் ஹீட் ஆகுதா, ரேடியேட்டர் 2 சைடும் ஹீட் ஆகுதா ஓடும் போது, இதை கவனிச்சிங்கனாவே இந்த கம்ப்ளைண்ட் ஈஸியா பிடிச்சிடலாம். இந்த மாதிரி வண்டியில ஏன் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல, அதை மட்டும் அரெஸ்ட் பண்ணாமே இருக்காங்க. இப்போ V4 வரைக்கும் இந்த பிரச்சனை வருது. நீ ஒருவேளை அடுத்து வர வண்டியில இதை கரெக்ட் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஒண்ணு ஃபேன் ஆன் ஆகாது, இல்லாட்டி ஆன் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆகாது. மெயினா இந்த ஒவ்வொரு நம்ம இந்த மாதிரி பிரச்சனை வரப்பெல்லாம் இந்த டெம்பரேச்சர் சுவிட்ச் இருக்கு பாருங்க, அதை மாத்தாம கலட்டிட்டு அதை எமர் ஷீட் போட்டு, ஏன்னா ஃபங்கஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா சென்ஸ் பண்ணாது, கூலண்ட் ஹீட்டா இருக்காங்கிறத சென்ஸ் பண்ணாது. அதை ஒரு எமர் ஷீட் போட்டு ஒரு தடவை செக் பண்ணி மாட்டி பாருங்க. மாட்டி பார்த்தாவே இந்த பிரச்சனை ஓரளவுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதனால நிறைய தலைவலி ஆகிற மெக்கானிக்குகளுக்கு இதை சொல்றேன். இது மட்டும் மெக்கானிக்ஸ். பாய்.